குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு பனானா ஹார்வெஸ்ட் பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 தார் ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் அது வந்து பெருசாக ரெக்வஸ்ட் வரல. மேபி பிகாஸ் ஆஃப் ரெயின் ஆல்சோ. இந்த மழை காலத்தில் சில பேர் பனானா கன்சியூம் பண்ண மாட்டாங்க, அதனால். ஸோ நான் ராவாக இருக்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணேன்னா, நேற்று காலங்காத்தாலே எழுந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி வெயிலில் போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. முறை நேற்று சரியான வெயிலுங்க, ஆனால் நல்லா காஞ்சிடுது. ஸோ அதை அரைக்கவும் கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போ வந்து மிச்சம்லாம் கொஞ்சம் பழமாக இருந்தெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி நல்லா பழமாகிடுச்சு. இந்த பழம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல எல்லோயிஷாக இருக்குது உள்ளே கட் பண்ண உடனே. மேபி பிகாஸ் வந்து அந்த ஒரு எண்டில் வந்து ஒரு பீஹை ஒன்று இருக்குது. இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கு. மேபி அதனோடனாலையா என்னன்னு தெரியல. இன்னொன்று வந்து ரொம்ப மழைனாலையா, தண்ணி நிறைய இருக்குது அதனாலையா அப்படின்னு தெரியல. ஆனால் பழம் பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது இந்த வாட்டி. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணதில் வந்து ஒரு பேட்ச் வந்து பழம் இருந்தது. அதை நேற்று நான் ப்ராசஸ் பண்ணிட்டேன். இப்போ அது பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக காஞ்சது. இதை இன்னைக்கு காய வச்சுருக்கேன். ஆனால் வந்து இது ஆல்மோஸ்ட் 75% மேலே காஞ்சிடுச்சு. ஆனால் வந்து ஏதோ ஹனியில் டிப் பண்ண மாதிரி அப்படியே கலர் ப்ரௌன் ஆகிடுச்சு. செம்ம ஜூஸியாக இருக்குது. இது ட்ரையான பனானா மாதிரியே இல்லை, அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது தான். ஐ திங்க் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னுமே பெட்டராக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா கலரே அப்படியே ஹனி ப்ரௌனாக இருக்குது, இன்னும் ஹனியில் டிப் பண்ண மாதிரி. செகண்ட் வந்து அந்த ட்ரைனஸும் தெரியல, அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இப்போ இந்த ஃப்ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஜூஸியாக இருக்குது. ஏதோ நம்ம மேலே ஏதோ போட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஹனியில் டிப் பண்ண மாதிரியோ இல்லாட்டா வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ண மாதிரியோ அந்த மாதிரி ஒரு கிளேஸ் இருக்குது இதில். தேங்க்யூ.